கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா 65வது அதிகாரம் 22வது வசனம். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கும்போது தலைமுறை தலைமுறைக்கும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்மையும் சேரும். நம்முடைய கையின் பிரயாசத்தினால் நாம் சேர்க்கும் ஆசீர்வாதங்கள் நம் அடுத்தடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் அது சேரும். தாத்தா கஷ்டப்பட்டு செய்த தொழிலை இன்றைக்கு பேரப்பிள்ளைகள் அல்லது அதற்கும் அடுத்த தலைமுறையினர் எளிதாக அந்த தொழிலை செய்து லாபம் பெறுவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும். இதுதான் நெடுநாளாய் அனுபவித்து வரும் ஆசீர்வாதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பாடுபட்டதினால் இன்றைக்கு நாமும் நம் பிள்ளைகளும் சுகமாய் இருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக ரட்சிக்கப்பட்டு வழி நடத்தப்படுகிறோம். அதனால் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நாம் இருப்போம். தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி அப்பா. எங்கள் முன்னோர் செய்த தவறுகள் பாவங்களை இரக்கம் பாராட்டி மன்னித்து தயவு பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் மன்னிங்க. எங்கள் சந்ததிக்கும் இந்த ஆசீர்வாதம் நிலைக்கட்டும். நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.